எங்களை கொத்தடிமைகள் போல் நடத்துகின்றார்கள். தினக்கூலி முறையை ஒழித்து மாத ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் பூமாதேவி தலைமையில் திண்டுக்கல் ஆரம் காலனி சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டிற்கான சங்க செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில தலைவர் ஜெயவேல் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்களை கொத்தடிமைகள் போல் நடத்துகின்றார்கள். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் அதிகரித்து காணப்படுகிறது. எங்களது பணி கொசுப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே. ஆனால் மருத்துவமனையில் உள்ள கழிவறையை சுத்தம் செய்ய சொல்கின்றார்கள். ஆண் கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்களை நாப்கினை எடுக்க சொல்கின்றார்கள். இதுபோன்ற நடவடிக்கைகளை எங்களை மிகவும் மன வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. என்குவாஸ் என்னும் மருத்துவமனையை சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கும் பணத்தை முறையாக செலவு செய்யாமல் மருத்துவர்கள் பங்கு பிரித்து கொண்டு எங்களை வைத்து துப்புரவு பணிகளை மேற்கொள்கின்றார்கள். அதேபோல் எங்களுக்கு இதுவரை தினக்கூலி அடிப்படையில் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை மாற்றி மாத ஊதியமாக ரூபாய் 22,000 வழங்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு இதனை பரிசீலனை செய்யும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனி சமுதாய கூடத்தில் நடக்கும் கூட்டம். எதற்காக அந்த கூட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வச்சிருக்கோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் நமது டிபிசி பணியாளர்களை கொத்தடிமையாக பயன்படுத்துகிறார்கள். அந்த கொத்தடிமை முறையை ஒழிப்பதற்காகவும் நமக்கு இங்கு ஒரு சில ஒன்றியங்களில் 3 மாதம் 4 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. அந்த ஊதியத்தை பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள் மாதம் வழங்கிட வேண்டியும் நாம் கடந்த 18 வருட காலமாக தினக்கூலி முறையில் பணிபுரிந்து வருகிறோம். இந்த தினக்கூலி முறையை ஒழித்து நமக்கு புதிதாக பொறுப்பேற்றுகிற அரசாங்கம் நமக்கு மாதாந்த ஊதியமாக வழங்கிட வேண்டியும், அதுபோல் நம்ம டிபிசி பணியாளர்களை ஊராட்சி ஒன்றியங்கள் பணிபுரிய நம்மளை கிராம தூரம் தான் நம்ம வேலை செய்யணும். நம்மளுடைய வேலை இல்லாத மாற்றுப் பணிகள் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு மிரட்டி வேலை வாங்குறாங்க. ஆண்களை நாப்கின் எடுக்க சொல்றது, இந்த பில்லு சத்த சொல்றது, பாம்பு கடிச்சாலும் பரவாயில்ல நீங்க எங்களுக்கு வேலையை சொல்லி மிரட்டி தான் வேலை வாங்குறாங்க. இந்த என்போஸ்னு ஒண்ணு இருக்கு, மத்திய அரசாங்கம் மருத்துவமனையெல்லாம் சுத்தப்படுத்தி அதை கிளீன் பண்ண சொல்றதான். என்போஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 லட்சம் 15 லட்சம் தராங்க. அந்த பணத்தை அப்படியே முழுசா அவங்க என்ன பண்ண அபியூஸ் பண்ணிட்டு டிபிசி பணியாளர் மிரட்டி அந்த வேலை வாங்குறாங்க. எப்ப பெண்களையே காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஆண் பெண் 20 வரையும் மிரட்டி ஹாஸ்பிட்டலே வச்சு வேலை செய்யறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர் யாருமே அந்த வேலை செய்யறது இல்ல. பணத்தை அவங்க பங்கு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா வேலை செய்யறது டிபிசி பணியாளர். போன வருடம் அந்த என்போஸ் பணி செய்யறப்ப ஒட்டஞ்சத்துல ஒரு பணியாளர் மயக்கப்பட்டே விழுந்தார். லோ சுகரால செத்தாலும் பரவாயில்ல வேலை செய்கின்றார். அவர் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, நான் அந்த வேலை செய்யறேன்னாரு. ஒரு டீ வாங்கி கொடுத்தா போற வேலை செய்யறேன், அதை பத்திலாம் தெரியாம வேலை செஞ்சுட்டு தான் போனோம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி மிகவும் ரொம்பவும் கீழ்த்தரமாகவும் ரொம்ப கொத்தரிமா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இந்த முறையெல்லாம் ஒழிச்சு புதுசா அரசு பதவி ஏற்ற அரசாங்கத்துக்கு எங்க சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக வந்திருக்க அரசாங்கம் எங்களுக்கு மாத ஊதியம் அதாவது தினக்கூலி முறையை ஒழிச்சு மாத ஊதியத்தமா மாற்றி தர வேண்டும் என்று அவங்களை மிகவும் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.